தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 2 பெண் ஆளுமைகள் தற்பொழுது பேசப்படக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்களாக மாறியிருக்கின்றார்கள். அவர்களை குறித்து தான் இந்த காணொளி மிக முக்கியமாக இருக்கப் போகின்றது. நீங்கள் நமது வலையொலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா அன்புமணி ஆகிய இருவரும் முக்கிய அரசியல் நகர்வுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பிரேமலதா விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய இவர் விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தலை தற்பொழுது ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்றார். கூட்டணி இம்முறை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது. போட்டியிடும் தொகுதி தனது கணவர் அதாவது விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்ற விருத்தாச்சலம் தொகுதியில் பிரேமலதா நேரடியாக களம் காண்கிறார். அரசியல் நிலைப்பாடு ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராவது உறுதி என்ற பிரேமலதா தேர்தல் பிரச்சாரத்தில் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். பிரச்சாரத்தின் போது பாலியல் வன்கொடுமை மற்றும் போதை கலாச்சாரம் குறித்து அவர் பேசியது கூட்டணிக்குள் சிறு சலசலப்பை ஏற்படுத்தியது. இது மிகப்பெரிய ஒரு வைரல் செய்தியாகவும் மாறியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சௌமியா அன்புமணி பாமகவில் முக்கிய முகமாக உருவெடுத்துள்ள சௌமியா அன்புமணி தனது அரசியல் செல்வாக்கை நிலைநாட்ட போராடுகிறார். கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி என்று அழைக்கக்கூடிய பாமக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் NDAவில் இடம்பெற்று இருக்கின்றார். போட்டியிடும் தொகுதி பாமகவின் கோட்டையான தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார். குடும்ப மோதல் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தனது மகன் அன்புமணியின் முடிவுகளுக்கு எதிராக தருமபுரியில் சௌமியாவுக்கு எதிராக சரவணன் என்பவரை சசிகலா தலைமையிலான கூட்டணியுடன் இணைந்து வேட்பாளராக களமிறக்கியுள்ளது அங்கு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. முக்கிய இலக்கு பெண்கள் மற்றும் சமூக முன்னேற்றம் குறித்து வாக்குறுதிகளை முன்வைத்து அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். தேர்தல் கள நிலவரம் நேருக்கு நேர் மோதல் தருமபுரி விருதாச்சலம் சேலம் மேற்கு மற்றும் போலூர் ஆகிய 4 தொகுதிகளில் பாமக மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று அழைக்கக்கூடிய தேமுதிக வேட்பாளர்கள் நேரடியாக மோதுகின்றார்கள், களம் காண்கின்றார்கள். வாக்குப்பதிவு ஏப்ரல் 23, 2026 அன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் தலைவர்கள் இருவரும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தார்கள். தேர்தல் முடிவுகள் வரும் மே 4, 2026 அன்று அறிவிக்கப்பட இருக்கின்றன. இந்த இரு பெண் தலைவர்களின் வெற்றி அவர்களின் கட்சிகளின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும். இந்த தேர்தலில் மிக முக்கியமாக இந்த செய்தி அனைவராலும் பேசப்பட்டது. பிரேமலதா விஜயகாந்த் தனது கணவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்ட பகுதியில் மீண்டும் போட்டியிடுகின்றார். விஜயகாந்த் மீதான அனுதாப அலை மற்றும் அவர் அத்தொகுதியில் செய்த பழைய நற்பெயர்கள் பிரேமலதாவுக்கு இந்த தேர்தலில் பக்கபலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழரசு ஆதி மூலம், தாவேகா மற்றும் நாம் தமிழர் போன்ற கட்சிகள் தனியாக போட்டியிடுவதால் வாக்குகள் பலவாறாக பிரியக்கூடிய சூழலும் அங்கே இருக்கின்றது. மேலும் 13% வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார் 2021 அதே தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் சௌமியா அன்புமணி அவர்கள் வலுவான வாக்கு வங்கி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த சட்டமன்ற தொகுதியில் பாமக எப்போதுமே ஒரு நிரந்தர வாக்கு வங்கியாக இருக்கின்றது. பசுமை தாயகம் அமைப்பின் தலைவராக அவர் செய்துள்ள சமூக பணிகள் மற்றும் பெண் வாக்காளர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கும் செல்வாக்கு முக்கிய பலமாக பார்க்கப்படுகின்றது. 2024 மக்களவைத் தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அவர் திமுக வேட்பாளரை விட சுமார் 13,000 வாக்குகள் அதிகமாக பெற்றிருந்து அவருக்கு தன்னம்பிக்கை அளிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய இந்த தேர்தல் களம் என்பது அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவியான சௌமியா ராமதாஸிற்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நற்பெயரையும் எதிர்கால அரசியலையும் தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருந்து வருகின்றது. வருகின்ற தேர்தல் ரிசல்ட் இருவருக்கும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் வாழ்க்கை எதிர்காலத்தில் தருகிறது என்பது குறித்து நாம் காத்திருந்துதான் காண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். மீண்டும் நல்லதொரு அரசியல் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழா செய்திகள்.